ஓசிடின்னு சொன்னதும் நமக்கு என்ன ஞாபகம் வரும் அப்படின்னா ரூமை க்ளீனாக வச்சுருப்பாங்க, திங்ஸ் ஆர்டராக அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க, புக்கை கரெக்டாக இருக்கும் அப்படின்னு தோணும். சிலர் மெடிக்கல் ஒப்பீனியனே வாங்காமல் எனக்கு ஓசிடி இருக்குன்னு அவங்களே லேபிள் பண்ணிப்பாங்க. ஆக்சுவலாக இதெல்லாம் ஓசிடியா? ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. ஓசிடி ஹேஸ் டூ காம்பனன்ட்ஸ். ஒன் இஸ் அப்சஷன், அனதர் ஒன் இஸ் கம்பல்ஷன். அப்சஷன் அப்படிங்கிறது நமக்கு அன்வான்டான தாட்ஸ் அகெயின் அண்ட் அகெயின் நம்மளை டிஸ்டர்ப் பண்ணுறது. உதாரணமாக என்னுடைய ஹேண்டில் அழுக்கு இருக்குது, இன்ஃபெக்ட் ஆகிடுமோ, ஆர் செக்ஷுவல் ரிலேட்டடான தாட்ஸ் அகெயின் அண்ட் அகெயின் வர்றது, ஆர் திங்ஸை நான் கரெக்டாக ஆர்கனைஸ் பண்ணி வைக்கலையோ அப்படிங்கிற விஷயம் வர்றது, ஆர் ஒரு பூட்டை நான் ஒழுங்கா பூட்டலையோ. தென் இந்த மாதிரி திருப்ப வரக்கூடிய யோசனைகளால நமக்கு ஒரு ஆன்சைட்டி வரும். அந்த ஆன்சைட்டியை ஓவர் கம் பண்றதுக்காக நம்ம ரிப்பீட்டடா பண்ணக்கூடிய பிஹேவியர் தான் கம்பல்ஷன். உதாரணமா ரிப்பீட்டடா ஹேண்ட் வாஷ் பண்றது, செக் பண்ணிக்கிட்டே இருக்கிறது, ஐயோ கடவுளே எனக்கு இந்த மாதிரி அசிங்கமா ஒரு யோசனை வருது, இது எனக்கு வரக்கூடாதுன்னு சொல்லி கடவுள்கிட்ட ப்ரே பண்றது. சிலர் கேட்கலாம், என்னப்பா இதெல்லாம் நமக்கு தானே சம்டைம்ஸ் வரும்னு கேட்டீங்கன்னா, சம்டைம்ஸ் வரலாம். தென் நம்ம ஒர்க்கை பார்க்க ஆரம்பிச்சிருவோம். பட் இன் ஓசிடி இட் இஸ் டைம் கன்சியூமிங். இந்த ரிப்பீட்டடான தாட்ஸால அந்த பிஹேவியரால நம்மளுடைய பெரும்பாலான நேரங்கள் செலவாகிட்டே இருக்கும். தென் இட் இஸ் a brain disease. குட் பார்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, இட் இஸ் ட்ரீட்டபிள் வித் மெடிகேஷன் அண்ட் தெரப்பி. ஹேவ் a nice day.